திமுகவின் கார்பன் காப்பி தான் தமிழக வெற்றி கழகம். விஜய் என்ன சொல்லிட்டு வந்தாரு? சட்ட ஒழுங்கு திமுக ஆட்சியில் கெட்டுப்போச்சு. சின்ன குழந்தைகள் 4 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுறாங்க. இப்படிலாம் நடந்தது. இதெல்லாம் சீராக கொண்டு வருவேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். இப்போ ஒரு மாதத்தில் நித்தமும் 2-3 பாலியல் பலாத்காரம், கொலைகள், கொள்ளைகள், போதைப்பொருள் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இருக்குது. உதயநிதி காவேரி பிரச்சனை அத்தனையும் தெரிஞ்சவரா? நான் காவேரிக்கு உச்சநீதிமன்ற வழக்கு போட்டவன், காவேரியை பற்றி புத்தகம் எழுதினவன், எனக்கு A to Z தெரியும். அதே மாதிரி உதயநிதிக்கு என்னங்க தெரியும்? The Interstate River Water Disputes Act 1956 அடிப்படையில் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வச்சிருந்துக்கிறோம். அந்த தடை கிடைக்காம ட்ரைபுனல் மட்டும் போட்டால் அவனை கட்டிட்டு போயிடுவான். தடை இல்லை. நீங்கள் அவங்களுக்கு வசதியாக தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. இதெல்லாம் புரிஞ்சாரா முதலமைச்சர்? இதெல்லாம் புரிஞ்சாரா உதயநிதிக்கே? இப்படியான நிலையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தை பார்க்குறத விட நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு போயிடலாம். அது பார்த்தா ஆத்திரம் கோபம் எனக்கு ஒரு டிவியை உடைச்சிருவேன். உடைச்சிட்டேன். சிவன் சொத்து குலநாசம், தெய்வத்தின் சொத்தை நீ கை வச்சே நீ விளங்க மாட்ட. பல கோவில்களில் ஒரு கால காட்டில் இது மாதிரி ஒரு கால பூஜை கூட கிடையாது. பிரதமர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தார் இல்லையா? ஏன் மீனவர் பிரச்சனையை பற்றி நீ பேசலை? கைது பண்ணியிருப்பாங்க. கச்சத்தீவை பற்றி ஏன் பேசலை? காவிரி பிரச்சனையை என்ன பேசலை? முல்லை பெரியாரை ஏன் பேசலை? தமிழா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பாஜக நிர்வாகி வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டசபை கூட்டத்தில் நடந்துகிட்டு இருக்க கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி புதிய நபர்கள், அப்புறம் அனுபவஸ்தர்களும் இருக்காங்க. விஜய் என்ன சொல்லிட்டு வந்தார்? சட்ட ஒழுங்கு திமுக ஆட்சியில் கெட்டுப்போச்சு. சின்ன குழந்தைகள் 4 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுறாங்க. போதைப் பொருட்கள், மெத்தப்பட்டீன், கஞ்சா எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுபோக மட்டுமல்ல, பட்டப்பகலில் கொலைகள், கொள்ளைகள், நீதிபதி மேலே அருவாள் வீசுனாங்க, நீதிமன்றத்திலே கொலை, இப்படிலாம் நடந்தது. இதெல்லாம் சீராக கொண்டு வருவேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். இப்போ ஒரு மாதத்தில் நித்தமும் 2-3 பாலியல் பலாத்காரம், கொலைகள், கொள்ளைகள், போதைப்பொருள் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இருக்குது. அதே மாதிரி டாஸ்மாக் கடையை மூடுவேன்னு சொன்னார். இப்போ மூடி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இதில் கூட தகராறுகளுக்கு சரியாக கணக்கு சொல்லலை. இப்படியான நிலையில் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே விஜயனுடைய ஆட்சி வெளுத்து போச்சு. 6 மாதம் விஜயுடைய ஆட்சி பற்றி அவங்க யாரும் பேசக்கூடாது. ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க, அரசியலில் அனுபவம் இல்லாத ஆட்களாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன் எப்படி இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மக்கள் குரல் மகேசன் குரல். அது படித்தவனோ, அரசியலை பற்றி தெரிஞ்சவனோ, எழுத தெரிஞ்சவனோ, ரேகை புரட்டவனோ யார் தான் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு வந்துருச்சு. ஒரு தகுதியே இல்லை. பணம் கொடுத்தா ஓட்டு போடுறேன்னு இது வரைக்கும் இருந்தது. ஆனால் விஜய் வந்த பிறகு என்னாச்சு? பணம் தேவையில்லை, ஓட்டு போடுவாங்க அங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்கேன். அதை நம்ம பாராட்டணும். இன்றைக்கி இந்த சட்டமன்றத்தில் நான் பேசுகிறேன். மேகதாதுன்னு போடுறாங்க. நான் 20 வருஷம் முட்டாப்பைகளா, அது மேகதாது இல்லைடா, மேகா தாட்டுடா, ஆடு தாண்டி. எம்ஜிஆர் கூட ஆடு அந்த பாட்டில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஆடு தாண்டின்னு வர்றதில்ல. மேகதாட்டுன்னு போடுகிறான்னு ஸ்டாலின்கிட்டே சொன்னேன். இல்லைங்க, இது மேகதாது இல்லைங்க, மேகா தாட்டுங்க, ஆடு தாண்டிங்க. அந்த 2 மலைகளுக்கு இடையில் தண்ணி ஒரு வாய்க்கால் மாதிரி சுருங்கி ஆடு கூட தாண்டிடும். அதுல தான் மேகதாத் தண்ணி வருது. அதனால மேகதாத்துன்னு இந்த இடத்த வச்சாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஒரு உதயநிதி ஒரு திருத்தம் கொண்டு வரார், புதிய நடுவர் மன்றம் வேணும்னு. அந்த திருத்தத்தை முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டு அந்த திருத்தத்தை சேர்த்துருக்காங்க. ஆனால் விவசாயிகள் அதை எதிர்க்கிறாங்க. புதிய நடுவர் மன்றம் அமைக்கிறது நம்மளுக்கு எதிராக ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உதயநிதி காவேரி பிரச்சனை அத்தனையும் தெரிஞ்சவரா? நான் காவேரிக்கு உச்சநீதிமன்ற வழக்கு போட்டவன், காவேரியை பற்றி புத்தகம் எழுதினவன், எனக்கு A to Z தெரியும். அதே மாதிரி உதயநிதிக்கு என்னங்க தெரியும்? அங்கே இருக்க அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, பிரதானிகள், இவங்களுக்கு என்னங்க காவேரி A to Z சொல்ல சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. எப்போ? 89-90. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் VP சிங் காலத்தில் அந்த நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. அன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி. நான் திமுகவில் அன்றைக்கி இருக்கிறேன்.
அந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டது. எப்போ தீர்ப்பு கொடுத்தாங்க? 20 வருஷம் ஆச்சு. சுட்டோஸ் முகர்ஜின்னு நடுவர் மன்ற தலைவராக இருந்தார். அவர் காவேரி டெல்டா எங்கெங்கே பாயுதோ அந்த பகுதியெல்லாம் வருகை தந்து என்ன நிலைமைன்னு பார்த்தார் நேரடியாக. அங்கே கொடகுலேருந்து தலைக்காவேரியிலேருந்து புறப்பட்டு அப்படியே தஞ்சாவூர் பூம்புகார் வரைக்கும் வந்தார். வரும்போது கர்நாடகத்துலேயும் அவரை வரவேற்றாங்க அங்குள்ள விவசாயிகள். அது மாதிரி தஞ்சாவூர் பக்கம் வரும்போது பூர்ண கும்பம் கொடுத்தாங்க, அவருக்கு வரவேற்பு பண்ணாங்க விவசாயிகள். எங்களை காப்பாற்றுங்க, டெல்டா நீங்கள் கொடுக்குற தீர்ப்பில் தான் நாங்கள் வாழணும் எதிர்காலம் அன்னு சொன்னாங்க. தப்பு இல்லை, மனுவும் கொடுத்தாங்க. உடனே தேவேகவுடா இருக்கார் இல்லையா, தேவேகவுடா இன்னும் இந்தியாவின் பிரதமராக இருந்தார், மூத்த தலைவர் இருந்தார்ல, அவர் கர்நாடக முதலமைச்சராக இருந்த காலகட்டம்னு நினைக்கிறேன். உடனே அங்கே பெங்களூர் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போடுறார். சுட்டோஸ் முகர்ஜியை நீங்கள் உடனே நீக்கணும், நடுவர் மன்ற தலைவராக நீக்கணும்னு போடுறாரு. எப்படி போடுறாரு? தமிழ்நாட்டுக்கு போகிறாரு, எல்லா மாலைகளும் பூர்ண கும்பமும் வாங்கிட்டாரு, அவர் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக சொல்லிடுவார், இனி அவர் அந்த தலைமை பொறுப்புக்கு, நடுவர் மன்ற தலைமை பொறுப்புக்கு அவர் லாயக்கில்லை, நீக்கணும்னு போட்டிருக்காரு. இப்படி இருக்கும் பொழுதே அவர் இந்தியாவின் பிரதமர் ஆகிறார் 96. ஆகும்போது அந்த வழக்கை வாபஸ் வாங்கவில்லை. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி 3 பேரையும் எதிரிகளாக சேர்த்து போட்டிருக்கார். எதிரிகளாக வழக்கு போட்டவர் எப்படி பிரதமராக முடியும் என்று நான் ஒரு வழக்கு தொடக்கிறேன். நானும் கோவாரண்டோ போடுறேன், அவரும் கோவாரண்டோ போடுறார். தமிழ்நாடையும் கேரளாவையும் புதுவையும் எதிரிகளாக சேர்த்து போட்டவர் எப்படி இந்தியாவின் பிரதமராக இருக்க முடியும்? 3 மாநிலங்கள் எதிரியாக நினைக்கிறார். அவரை உடனே பதவி நீக்கன்னு போடுறேன். உடனே இந்த காலையில் 10 மணிக்கு ஃபைல் பண்ணுறேன், 12 மணிக்கு 1 மணிக்கு அங்கே பெங்களூரில் அந்த போட்டாலே முன்னாடி முதலமைச்சர் அந்த வழக்கை வாபஸ் வாங்குறாரு. அப்போ கலைஞர் சீப்புனா அப்போ மதிமுக பிரிஞ்சிருச்சு. கலைஞருக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை. உடனே கலைஞர் அன்னைக்கு இருந்த அழகிரிசாமின்னு இருந்தார், அட்வொகேட் ஜெனரலாக இருந்தார். அவர் மூலமாக என்னையா விளையாட்டு பண்ணுற அவர் சிஎம் வருத்தப்படுறாரு. அதெல்லாம் சொன்ன இல்லைங்க, நான் வழக்கு போட்டிருக்கேன், இல்லை இன்னைக்கு சிஎம் வருத்தப்படுறேன், என்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். சார் அதுக்கு பிறகு நான் ஒன்று சொல்கிறேங்க, நான் போகிறேன், ஒரு பிரதமராக இருக்கவங்க நதிநீர் இணைப்பு நான் வழக்கு போட்டேன் உச்ச நீதிமன்றத்தில். கங்கையும் காவேரியும் வைகையும் தாமிரபரணியும் கன்னியாகுமரி நெய்யாரும் இணைக்கப்பட வேண்டும். அதாவது கங்கை குமரியை தொட வேண்டும், தென்குமரியை தொட வேண்டும். இதுதான் அந்த வழக்கின் சாராம்சம். அந்த வழக்கு போடும்போதே நான் கடுமையாக ஒரு திட்டு போடுறேன். கர்நாடகத்தில் இப்படியெல்லாம் ஒரு அரசியல்வாதிக்கு முதலமைச்சராக இருக்காங்க. ஒரு இத்தனைக்கும் அவர் மதசார்பற்ற ஜனதாதளங்கிறாரு, ஒரு தேசிய கட்சிங்கிறாரு. ஆனால் அவரை பற்றி போட்டுட்டேன். இப்போ தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு தண்ணி இல்லை, தாமிரபரணி ஒன்று தான் தமிழ்நாட்டில் உற்பத்தியாகி அந்த பொதிகளை உற்பத்தியாகி புன்னக்காயில் சேருது. மற்ற நதிகள் கிட்டத்தட்ட 19 நதி தீரங்கள் கம்ப்ளீட்டாகவும் அண்டை மாநில கேரளா, கர்நாடகா, ஆந்திராவை நம்பி இருக்க வேண்டிய எங்களுக்கு நீர் வசதி இல்லை அப்படின்னு வழக்கு போட்டாங்க. இந்த வழக்கு பெண்டிங்காக இருக்குது. இந்த நதிநீரை இணைக்கணும் பிரதமருங்கிற நிலையில் அவரை பார்க்க போகிறேன். நான் பார்க்க போனேன், என் பேர் முன்னக்கூடி போகும்ல, கேஎஸ் ராதாகிருஷ்ணன் இருக்கும் இல்லையா, யூ ஆர் த கேஎஸ் ராதாகிருஷ்ணன், யூ ஃபைல் ஏ ரிட் பெட்டிஷன் அகேன்ஸ்ட் மீ, கோவாரண்டோ. எனக்கு அனுமதி வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறேன். அந்த நதிநீர் இணைப்புக்காக நான் நரசிம்மராவை பார்த்தேன், பிரதமர் நரசிம்மராவை பார்த்தேன், அதே மாதிரி தேவகவுடாவை பார்த்தேன், அதற்கு பிறகு வாஜ்பாயும் பார்த்தது உண்டு. இப்படி வரிசையாக மன்மோகன் சிங் மட்டும் பார்க்க முடியாமல் அவருடைய நீர்ப்பாசனத்தின் ஹரீஷ் ராவத்தை பார்த்தேன். இப்படி ஒரு மனிதர்கள் கர்நாடகத்தில் இருக்கிறாங்க. தண்ணி அவங்களுக்கு தான் சொந்தம்னு இருக்கிறாங்க. இப்போது காவேரி நடுவர் மன்றம் அமைச்சாங்க. எப்போ தீர்ப்பு கிடைச்சது? ஒரு 10-12 வருஷம் ஆச்சு. ஜெயலலிதா அந்த அம்மா முதலமைச்சருக்கு உண்ணாவிரதம் வந்தாங்க, விசி சாக்லா வந்தாங்க நரசிம்மராவ் ஆட்சியில். அதற்கு பிறகும் நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறகும் 2005, 2003 அதுக்கு பிறகு எத்தனை தடவை போராடி நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தண்ணி கொடுக்கல. ஒரு தீர்ப்பு இருந்தும் கிட்டத்தட்ட 20 இப்போ எத்தனை ஆச்சு, 36-37 வருஷம் ஆச்சு. தீர்வு எட்டணுமா? இப்போது இதில் ஒரு மேகதாத்தில் ஒரு தீர்மானம் போட்டீங்கன்னு வைங்க. தீர்மானம் போட்டு கர்நாடக மாநிலத்துக்கு எந்த அணையும் கட்டக்கூடாது, மேகதாத்துக்கு அணை கட்டக்கூடாதுன்னு ஒரு தடை கிடைச்சிச்சா பரவாயில்ல, ட்ரைபுனல் போட்டு. அந்த தடை கிடைக்காம ட்ரைபுனல் மட்டும் போட்டால் அவனை கட்டிட்டு போயிடுவான். தடை இல்லை, நீங்கள் அவங்களுக்கு வசதியாக தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. யாருக்கு? ட்ரைபுனல் போட்டால் அப்படியே கிடக்கும். அதில் இடைக்காலமாக ஸ்டேயோ தடையோ கொடுக்கணும் இல்லையா?
அது கொடுக்கலைன்னா இப்போ தடையில் நாங்கள் வாழ் கட்டியிருக்கோம், அது பின்னாடி வழக்கு வரும்போது பார்த்துக்கலான்னா என்ன செய்வீங்க? இதை டெக்னிக்கலாக யோசிச்சாங்களா இவங்க? ட்ரைபுனல் போட சொல்கிறீங்க, ட்ரைபுனல் போட்டதாங்க. ட்ரைபுனல் போடும்போது எந்த தடையும் கர்நாடகத்துக்கு கிடையாது. நீ வாழை கட்டணும்னா கட்டலாம், தடை கிடைச்சி ட்ரைபுனல் போட்டால் உடனே தடை கிடைக்காது. அவளை கட்டிட்டா நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம், பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் எங்களுக்கு இருக்குது, ஸ்டேட்டஸ்கோ மாதிரி நாங்கள் கட்டிகிட்டே போகிறோன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இதெல்லாம் புரிஞ்சாரா முதலமைச்சர்? இதெல்லாம் புரிஞ்சாரா உதயநிதிக்கு? முதலமைச்சர் யாராவது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா புரியும். எப்படி இது இப்படி வந்துருச்சு. கலைஞர், காமராஜர், அதுக்கு பிறகு ராஜாஜி, அதுக்கு பிறகு குமாரசாமி ராஜா, அதுக்கு முன்னாடி ஓமந்தூரார், பிரகாசம், இவங்க அத்தனை பேருமே மக்களோடு இருந்தார்கள். மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரம்போ பேசுவாங்க. அவங்க இன்னைக்குள்ள வந்த முதலமைச்சர்களுக்கு ஒன்றும் தெரியலை, யாராவது எழுதி கொடுத்தா பேசிட்டு போகிறார் ஸ்டாலின். அதே மாதிரி இந்த பையனும் உதயநிதி பையன் சொல்கிற தப்பே இல்லை. எதிர்க்க எங்கள் சின்ன பையனா கோபால ஒருத்தர் பார்த்து யாரோ எழுதி கொடுத்துக்க பேசுகிறாப்புல அசம்பிளியில். வேற என்ன சுயமாக ஏதாவது படிச்சிருக்காங்களா? இப்போ காவேரியில் A to Z இந்த 2 பேரையும் முதலமைச்சரே சொல்லுங்க, எதிர்க்கட்சி தலைவரையும் சொல்லுங்க. இப்படியான நிலையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தை பார்க்குறத விட நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு போயிடலாம். அது பார்த்தா ஆத்திரம் கோமும் எனக்கு. ஒரு டிவியை உடைச்சிருவேன். உடைச்சிட்டேன். என் பையன் இருக்கா சாட்சி, அவன் ஓடி வர்றான், எனக்கு தாங்க முடியலை, உடைச்சிட்டங்க, பொய் சொல்லலை. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ உங்களை மாதிரி ஏற்கனவே தொடர்பாக வழக்கு தொடர்ந்தவங்க, இந்த விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்டே ஆலோசனை பெறலை, இல்லை விவசாய சங்கங்கள் இருக்காங்க, டெல்டாவில் ஆட்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட யார்ட்டையும் ஆலோசனை பெறாமல் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு புதிய நடுவர் மன்றம் அமைப்போங்கிறாரு, அதை முதலமைச்சரை ஏற்றுக்கிறாரு. இது நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பாதகமாகும் அப்படின்னு விவசாயிகள் சொல்றாங்க. தமிழ்நாடு அரசியலில் கலைஞர் வரைக்கும் இந்த மாதிரி ஆட்களை சந்தித்து பேசுவார். என்ன சொல்கிறப்பா நீ, உனக்கு எல்லாம் தெரியுமேன்னு 5 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். ஹிந்துவில் இந்த எடிட்டோரில் வந்திருக்கப்பா, என்னப்பா நீ படித்தா? எனக்கு 6:30க்கு தானங்க பேப்பர் வரும், நீங்கள் தலைவர் 5 மணிக்கு உங்களுக்கு பேப்பரும் பாலும் வந்துடும். எனக்கு வந்து பால்காரன் தான் வந்து பேப்பர் பண்ணாருக்கு, பார்த்து தான் சொல்ல முடியும்னு நான் சொல்லுவேன். இவ்வளோ கிண்டலாக இருந்தாலும் என்கிட்ட ஆலோசனை கேட்பார். ஸ்டாலின் தெரிஞ்சு இலங்கை தமிழ் பிரச்சனையில் இந்த ஸ்டாலினை எல்லா வித ஐநா சபைக்கு போகிறதுக்கோ லண்டன் பார்லிமெண்ட் போகிறதுக்கோ எல்லாமே நான் இலங்கை தமிழ் முகமாக இருந்தேன். இப்போ ஸ்டாலினுக்கு என்கிட்ட எல்லாம் கேட்பாங்க. நான் அவர்கிட்ட ஒரு தடவை ஸ்டாலின்ட்டு ஒரு ஃபைல் கொடுத்தேன். நதிநீர் இணைப்பில் எனக்கு தீர்ப்பு வந்திருக்குங்க, ஒரு அறிக்கை எழுதுங்க அன்னு நீங்கள் விடுங்கன்னு சொன்னேன். சரின்னு வாங்கினார். அந்த அறிக்கையில் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு கொடுத்துருக்காங்க, தீர்ப்பு வந்திருக்கு, இந்த நதிநீர் இணைக்கணும்னு சொல்கிறார். நான் உங்கள் கட்சிக்காரர் தானே, தலைமையில் உள்ள தலைமை கழக செயலாளர் தானே, கலைஞர்லேருந்து ஒரு 10-12 இடத்துல தான் நான் இருக்கிறேன். என் பேர் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கோளாறு? அவ்வளோ ஃபைல் போட்டு கொடுத்தேன். பேரே சொல்கிறதுக்கு மனசு இல்லைங்க. ஈழ பிரச்சனைக்கு டெஸ்ஸோவா நான் அவ்வளோ போய் நடத்திட்டு போய் ஒரு நன்றி கூட எனக்கு சொல்லலைங்க, எந்த கூட்டத்தில் எனக்கு சொல்லலைங்க. அப்புறம் அதை அப்படி தான் இன்றைக்கி தலைவர்கள் இருக்காங்க. என்ன செய்ய முடியும்? இந்த விஜய் தமிழக வெற்றி கழகம் ஆரம்ப இடத்துல நான் தான் தினமணியில் கட்டுறதுனேன். என்ன பாப்பா ஆதவர்ஜனாவோ இந்த இவன் புஷி ஆனந்த் மட்டும்தான் அந்த ஆரோக்கியசாமி. இந்த ஆரோக்கியசாமி நல்லா தெரியும் எனக்கு. நான் அவ்வளோ உதவி பண்ண வரணும், ஒரு மாற்று அரசியல் வரணும், நானும் தமிழர் பணியும் மாற்று அரசியல் வரணும். அப்போது நான் என்ன சொல்லணுன்னா, எனக்கு பாஜகவில் போகக்கூடிய நிலைமை இல்லை. இப்போது நயினார் நாகேந்திரன் எங்கள் மாவட்டத்துக்காரர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட தலைவர். அமித்ஷாவுக்கு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது, அவரும் விரும்பினார். அது பிறகு சேர்ந்தேன். அண்ணாமலை இருக்கும்போதோ மற்றவங்க இருக்கும்போதோ எனக்கு அதில் சேர்றாப்புல இல்லை. அப்போது ஒரு மாற்று சக்தி வரட்டும், இவரை சரியாக கொண்டு போகலாம். எப்படி தமிழறிஞனை வந்து ரஜினியை சரியாக கொண்டு போவோம், நம்மளால் வெற்றி பெற முடியாது, ஒரு முகம் தெரிஞ்ச முகம் சினிமாலேருந்து வந்தால் தான் எல்லாம் விரும்புகிறாங்க, அவரை பயன்படுத்தணும் அவர் நினச்சார். யார்? தமிழறிஞன். அவரும் அதே மாதிரி இவரை நான் வந்து உடனே தினமணியில் பெரிய கட்டுரை எல்லாருமே அதை பாராட்டினாங்க. ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர்றதுக்கு விஜய் இருக்கிறார். விஜயை வந்து ஒரு முகமாக தெரியாரு. அவர் நல்ல விதமாக பயன்படுத்தி நமக்கு பயன்படுத்தினா திருத்தி கொண்டு வந்துடலாம். அவர் எல்லாரும் தெரியும். இந்த பக்கத்தில் இருந்தால் காவேரிக்கு இப்படி பேசுங்க அன்னு குறிப்பு கொடுத்து அவர் வலியுறுத்தலாம். இப்படியாக கொண்டு வரும்போது எனக்கு ஒரு சின்ன கோவம் வந்தது. எனக்கு எப்போ பட்டன் வந்துடும், யார் எனக்கு கலைஞர்கிட்டே கோவப்பட்டிருக்கேன். ஜான் ஆரோக்கியஸ், அப்போ புஷி ஆனந்த், வெங்கட்ராமன், ஜான் ஆரோக்கியஸ், அந்த பட்னப்பாக்க ஆஃபீஸ். புஷி ஆனந்த் கூட என்னை எம்ஜிஆர் காலத்தை சந்தித்து 1 மணி நேரம் பேசுகிறார். அந்த இடத்துல நான் ஜான் ஆரோக்கியசாமி என்னையா எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் பம்பாயில் இருக்கேன்னா. அடுத்த நிமிஷம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ எக்மோர் வீட்டில் உன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க, மச்சி அந்த ஹோட்டல் இருக்கு இல்லையா, எக்மோரில் இருக்க, ஏன் போய் சொல்கிற? இப்படி தான் தமிழக வெற்றி கழகம் இருக்குமா? நான் அதோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு தடவை என்னை வந்து பார்க்கணுன்னு விஜய் சொன்னாப்புல போயிருந்தேன் பட்னப்பாக.
நான் காத்திருக்கேன் வெங்கட்ராமன் ஆஃபீஸில் ஒரு 10 நிமிஷம் காட்டுக்கலாம், 20 நிமிஷம் காக்கலாம், 30 நிமிஷம் காக்கலாம். அதுக்கு மேலே காத்திருக்க முடியுமா? நான் காத்திருக்க மாட்டேன். நான் விஜய்க்காகவே சரி சினிமாக்காரன் எப்போ வேணும் வருவான், பார்த்துக்குவோம் என்ன வேலையோ ஆனால் 1/2 மணி நேரம் 45 நிமிஷம் நான் எல்லாம் வந்துட்டேன். இதான் நடந்தது. இப்போ நான் இருந்த அந்த இடத்துல இப்போ எங்கே போயிருப்பேன்? இங்கே எதுலேயும் ஒரு அரசியல் வந்து சாதாரண வேலை இல்லை. அது வந்து எப்படி வேணால் சாய்க்கும். இப்போ நாங்கள்லாம் அரசியலில் 54 வருஷம் வந்துட்டோம். அரசியல் எப்படி வேணால் சாய்க்கும். நேற்றை கூட வந்து அந்த கோயில்களில் காணிக்கை வருமானத்தை வந்து கோயில்களுக்கு தான் பயன்படுத்தணும். ஆமாம். இப்போ நீங்கள் கார் பார்க்கிங் கட்டுறது, இல்லைன்னா கல்யாண மண்டபம் கட்டுறது, பள்ளி கல்லூரிகள் கட்டுறது, இந்த மாதிரி வணிக நோக்கங்களில் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு விவாதம் வந்திருக்கு. வந்து நேற்று ஒரு ட்வீட் போட்டேன். பழனி பக்கத்தில் ஒரு கோவில் 600 ஏக்கர் அதுக்கு இருக்குது சார். ஒரு கால பூஜை கூட செய்கிறது இல்லை சார். பழனி பக்கத்தில் ஆயக்குடி பெருமாள் கோவில், பழனி பக்கம் 600 ஏக்கர் அதுக்கு வந்து லீஸ் போட்டு குத்தகை கொடுத்துருக்காங்க. அவங்க குத்தகை படத்தை வச்சு ஒரு கால பூஜை நடத்த முடியாதா? இதையே ஹெச்ஆர்எஸ்சி இத்தனை வருஷம் பார்க்காம இருக்கு. 2வது விஷயம், இன்னைக்கு போய் ஹெச்ஆர்எஸ்சி மினிஸ்டராக இருக்கார். இவர் வந்து 1000 தான் இருக்கிற கொள்கை. பெரியார் புஸ்தகத்தை போய் கொடுக்கலாமா? பொட்டு வச்சிருக்காரு. பொட்டு வைக்கலாம் கூட நான் ஒத்துக்கிறேன். பொட்டு வச்சிருக்கேன் இந்துன்னு. பெரியார் புஸ்தகத்தை போய் கொடுத்தா இந்துக்கள் ஏற்றுக்கிடுவாங்களா? அறநிலைத்துறை அமைச்சர் ஏற்றுக்கிடுவாங்களா? இப்படி மோசமாக இருக்குது சார். திமுக ஆனாலும் சரி தான், இது ஆனாலும் தான். திமுகவின் கார்பன் காப்பி தான் தமிழக வெற்றி கழகம். விவசாயிகளுக்கு அவர் தானே பாராட்டினார். நாட்டின் சுதந்திர வேட்கை பாரதி, அதே மாதிரி தமிழர் நலன், அகண்ட பாரதம் திலகரை வச்சு சிதம்பரம் பிள்ளை. இவங்களெல்லாம் ஏன் ஏற்றுக்கல? இவங்களாம் தலைவராக உங்களுக்கு தெரியலையா? வெற்றி கழகத்துக்கு நீங்கள் வந்து திமுக கடை வாங்கின பெரியார், காங்கிரஸ்கிட்ட கடை வாங்கின இவர் யார், காமராஜர், இவங்க தான் தலைவர்களா? அஞ்சலியம்மா விட இப்போ பாப்புலர் இல்லையா யார், நம்ம சிதம்பரனார். அவன் ஏன் ஏற்றுக்கல? நீங்கள் கப்பல் ஓட்டிய தமிழன் சிதம்பரனார், சீமான் வீட்டு பிள்ளை, கடைசியில் எல்லாருக்கும் சாப்பாடை போட்டு வருவாய் தனக்கு இதில் காலில் செருப்பு இல்லாமல் நடந்தார், வக்கீல் வேலை பார்த்தாரு. அன்றாடம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டார். பின்னாக்கு எண்ணெய் கடை வச்சுட்டு பெரம்பூர்லையும் அங்கேயும் நடத்த, கோவில்பட்டில் காலில் செருப்பு இல்லாமல் வக்கீல் தொழில் பார்த்தாரு. அந்த கவனுக்கு கிழிஞ்சு வச்சு அதில் ஊக்கி போட்டு மாட்டிட்டு போனார். அவர் கொள்கை தெரியும் தெரியலையா? எல்லாம் தான் சார். நீங்கள் வந்து அண்ணாவுக்கு பிறகு அரசியல் சீரழிஞ்சு போச்சு. விஜய்க்கு என்ன தெரியும் சார்? சொல்லுங்கள். இது எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ நமக்கு கேட்டது வந்து அந்த கோயில் காணிக்கை நிதியை வந்து இப்படி வணிக நோக்கத்துக்கு பயன்படுத்தலாமா? கல்யாண மண்டபம் சிவன் சொத்து குலநாசம். தெய்வத்தின் சொத்தை நீ கை வச்சே நீ விளங்க மாட்ட. சுப்பிரமணிய வேல் திருச்செந்தூர்ல அவர் கொலை பண்ணாங்க இல்லையா? அந்த தண்டனை சும்மா விட்டதா? ஆர் அம்பீரப்பனுடைய குடும்பத்தில் எவ்வளவு நாள் அதெல்லாம் அங்கே பேச முடியாது. அவர் தான் அறநிலைத்துறை அமைச்சர். அவர் சம்மந்தப்படலை. ஆனால் அதை நிர்வாகத்தில் சரியாக பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? பிற்காலத்தில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியும். நீங்கள் நிதித்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், அதே மாதிரி அறநிலைத்துறை அமைச்சர் இல்லையா? அதே மாதிரி மருத்துவத்துறை அமைச்சர். இந்த 4 பேரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு கேபினெட்டில். இது மக்கள் நல விஷயம். அதே மாதிரி விவசாய அமைச்சர். இந்த 5 பேரும் விவசாயிகளுக்கு அந்த இடுபொருள் விலை கம்மியாக இருக்கா, அந்த உற்பத்தி செஞ்ச பொருளுக்கு கட்டுப்படியான விலை இருக்கா, அவங்க நாட்டுக்காக உழைக்கிறான். அதான் சாஸ்திரி சொன்னார், ஜெய் கிசான் ஜெய் ஜவான் சொன்னார் இல்லையா? அது மாதிரி இந்த துறையெல்லாம் முக்கியமான துறையில் அதில் அவ்வளோ சீரியஸாக இல்லை. இப்போ சேகர்பாபு பொட்டு இதை வச்சுக்கிட்டாரு, பொட்டு ஊதிலாம் போட்டுக்கிட்டாரு. அவர் செஞ்சதெல்லாம் சீரழிவு தானே, இந்துக்களுக்கு எதிராக தானே செஞ்சார். திராவிட கட்சின்னு இந்துக்கு எதிராக இவன் சொன்னால் சனாதன தர்மத்தை விரட்டுவோன்னு சொல்லுவோம். அதை நாங்கள் இப்போ எத்தனை மன்னிப்பு கேட்டாப்புல கோர்ட்டில். அப்போ அறநிலைத்துறை பக்கத்தில் உட்காந்து ரசிக்கலாமா? வீரமணி பக்கத்தில் உட்காந்து அறநிலைத்துறை அமைச்சர் வீரமணி பக்கத்துக்கு போகலாமா? கருப்பு சட்டை பக்கம் போகலாமா? அந்த மேடையில் இருந்து இல்லை. அது சீரழிவு சார். அறநிலைத்துறைனா அறநிலைத்துறை. அதோடைய கேபி கந்தசாமி, பழனிவேல் ராஜெல்லாம் இருந்தாங்க, பக்தி மார்க்கமாக இருந்தாங்க. அப்படி ஆளுகள் நீங்கள் போடுங்க. இந்த பாருங்க, பெரியார் புஸ்தகத்தை கொடுத்துட்டு இது புட்டை வச்சுக்கிட்டு நான் அறநிலைத்துறை அமைச்சர்னா என்ன அர்த்தம்? விஜய்க்கு அந்த பெரியார் புஸ்தகம் என்ன அர்த்தம்? நீ பல கோவில்களில் ஒரு கால காட்டில் இது மாதிரி ஒரு கால பூஜை கூட கிடையாது. ஒரு கால பூஜை கூட அவ்வளவும் அந்த இந்துக்கள் கொடுத்த உண்டியல் பணங்கள்லாம் வேற ஒருத்தருக்கு பயன்படுத்துறாங்க. அந்த துறைக்கு தான் அதை பயன்படுத்தணும். தர்ம காரியங்களுக்கு இந்துக்கள் வர்றாங்களா, அவங்களுக்கு தங்குறதுக்கு சத்திரங்கள் கட்டுங்க, விடுதிகள் கட்டுங்க, நல்ல கோவிலுக்கு நல்ல நடைபாதைகள்
கட்டுங்க, மலை கோயில்களுக்கு போறாப்புல செய்கிறாப்புல ஒரு ரோடு மாதிரி போடுங்க, சாலைகள் மாதிரி போடுங்க. இது இந்துக்களுக்காக தான் பயன்படுத்த. அதை போய் நான் கல்லூரி கட்டுற மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் பணத்தை போய் குளத்தூரில் கல்லூரி கட்டுறேன்னா என்ன அர்த்தம் இருக்குது? அது ஏற்புடையது இல்லையே. 40 நாள் ஆயிடுச்சு வந்து ஆட்சி பொறுப்பேற்று. ஆனால் வெளியே தகவல்கள்லாம் என்ன வருது அப்படின்னா, விஜய் வந்து முடிவெடுக்க முடியாமல் இருக்கார். ஆதவர்ஜுனா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஜான் ஆரோக்கியசாமி, இல்லை சில தொழிலதிபதிகள் தான் முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்கள் வருது. எனக்கு தெரிஞ்ச விஜய், எனக்கு தெரிஞ்சவரைங்க, நான் அறிந்தவரை ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு ஒன்றுமே இல்லைங்க. அவருடைய வீடு, அவர் பெட்ரூம், நம்ம கொட்டம்பாக்கம் ஆஃபீஸ் அப்படி தான் இருந்தார். வேறு விவரங்கன்னு தெரியல. பழக்கற்பையாலாம் பேசுகிறது உண்டு, நாங்களாம் பேசுறது உண்டு. அவர் கேட்டுகிட்டே இருப்பார், இப்படி கேட்டுட்டு இருப்பார். பழக்கற்பையா அழுத்தமான ஒரு அரசியல் பேசும்போது அவருக்கு அது புரியலை. இப்போ ஆதவர்ஜுனா இடையில போனால் அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. ஒரு பக்கம் எப்படியோ ஒரு ரெட்டியார் அவருக்கு ஏதாவது ஒரு லார்ஜ் மாஸ் பார்ட்டியோட இணைஞ்சிட்டா நமக்கு ஒரு பலம் நினைச்சார். மார்ட்டினுடைய பொண்ணை கட்டிக்கிட்டார். இவர் சாதாரண குடும்பம் தான். பிறகு என்ன, எப்படியா சீட்டு வாங்கணும், மருமகன் ஆகிட்டார்ல. திருச்சி விடுதலை சிறுத்தை மாநாட்டில் அவ்வளோ செலவும் ஏற்றுட்டு சீட்டு கிடைக்கல. பிறகு எங்கடா சீட்டு? அப்போ விஜய் வந்தார், விஜயோட சேர்ந்துக்கிட்டார். அவருக்கு வேறு என்ன நோக்கம் இருக்குது? அவருக்கு ஒரு எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும். அந்த நோக்கத்தில் தான் அவருடையது ஒழிய மக்களுக்காக எந்த நோக்கம் கிடையாதுங்க. அவர் இப்போ லாட்ரி டிக்கெட்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது, தெரியுதா? இப்போது அவங்க தான் இருக்கும். இப்போ ஒரு காலத்தில் சசிகலா குடும்பம், மன்னார்குடி குடும்பம் ஜெயலலிதாவை ஆட்டி படைக்குன்னு சொன்னாங்க. இப்போது அதுக்கு பிறகு என்ன, சபரீசன் தான் ஆட்டி படைக்கிறாரு கலைஞர் சொன்னாங்க. இப்போ மார்ட்டின் குடும்பம் ஆட்டி படைக்குது. மார்ட்டின் ஒய்ஃப் வந்துட்டாங்க, மார்ட்டின் மருமகன் வந்துட்டாப்புல, மார்ட்டின் மகன் வந்துட்டாங்க. 3 பேருமே அரசியலுக்கு காசு கொடுத்து வந்துட்டாங்க. இந்த காசை வாங்குறது யார்? இழிச்சு போய் வாங்குறது. அவங்கள குறை சொல்லணும். இழிச்சிட்டு வாங்குறாங்க இல்லையா, மொத்தையாக வாங்குறாங்களே, அவங்கள குறை சொல்லணும். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இவங்களாம் என்ன தகுதி அரசியல்? மார்ட்டின் ஒய்ஃபுக்கு என்ன தகுதி? தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்களும் வரிசையாக சொல்லுங்கள் மார்ட்டின் ஒய்ஃபை. ஆதவர்ஜுனாவை மேகதாத்து காவேரி பிரச்சனை பேச சொல்லுங்கள், நானும் பேசுகிறேன். நான் 1 மணி நேரம் பேசுகிறேன், அவரையும் பேச சொல்லுங்கள். இப்போ நம்ம ஆதவர்ஜுனா தான் முடிவு எடுக்கிறாரு, ஜான் ஆரோக்கியசாமி. ஆமாம், இப்போ விஜய் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இல்லை. அவர் முடிவு எடுக்கலை. ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஒரு அஜெண்டா வச்சிருக்கவர். என் பைபிளும் இதே படிச்சுட்டு இருக்கவர். இவர் வந்து நான் வந்து இவர் ஆதவர்ஜுனா நான் தரித்த ஆதரவாளர்கள், பெரியார் ஆதரவாளர்னு சொல்லுவார். மற்றவங்களாம் மனுஷங்களே இல்லையா? இந்து மதத்தில் இருக்கவங்க பொட்டு வைக்கிறவங்க மனுஷனே கிடையாதா? ஒரு ஒரு செக்ஷன் இருக்காங்கல்ல அந்த நம்பிக்கையில். அப்புறம் அவங்களுக்கு விரோதமாக நீ பேசக்கூடாதுல்ல. தலித்துகளுக்கு நீ என்ன சாதிச்ச? நான் தலித்து ஆதரவாளர், சிறுபான்மை ஆதரவாளர், நான் கிறித்துவர் அண்ணா என்ன அர்த்தம் இருக்கு ஆதவர்ஜுனா? அப்படின்னா அதனுடைய கேள்விக்குறி என்ன? அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு பிறகு நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஆதாரங்கள் இல்லை. நான் ஆதாரத்தோடு பேசுகிறவன். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா விஜய்மே வந்து தவிர்க்காம வந்து ஒரு பாஜக எதிர்ப்பு ஸ்டாண்ட் தான் எடுத்துருக்காங்க. திமுக மாதிரியே. இது என்ன காரணம் நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அவங்க பாஜக எதிர்ப்பு தான் இருக்காங்களா? தமிழ்நாட்டில் அங்கே சார் அவங்கள பொறுத்தவரையிலையும் சார், இதுவரைக்கும் சிறுபான்மையோர் ஓட்டு வந்து திமுகவுக்கு விழுந்தது. இப்போது விஜய்க்கு திரும்பிடுச்சு. அப்புறம் சிறுபான்மையோருடைய நம்பிக்கை பெறணும்னா கிறிஸ்துவம், இஸ்லாமிய சகோதரருடைய ஒரு ஆதரவு வேணும். அதுக்கேற்றாவில் தான் அவங்க காரியங்கள் இருக்கும். நீங்கள் போய் நான் சொல்கிறேன், பிரதமர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தார் இல்லையா, ஏன் மீனவர் பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசலை? கைது பண்ணியிருப்பாங்க. கச்சத்தீவை பற்றி ஏன் பேசலை? காவிரி பிரச்சனையை என்ன பேசலை? முல்லை பெரியாரை ஏன் பேசலை? இதெல்லாம் பேசியிருக்கோம்ல. ஏன் பிரதமர் 7 நிமிஷம் மனு கொடுத்துட்டு வந்துட்டீங்க? என்ன எதுக்கு பேசலை? முதலமைச்சர் அதுதானே போகிறீங்க. தமிழ்நாடுடைய முக்கியமான பிரச்சனைகளை பேசி சரிபட்டத்தில் இதெல்லாம் ஏன் பேசலை? நீங்கள் இப்படி பல பிரச்சனைகள் ஏன் பேசலை? நன்றி.